ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே திருநீக்கம் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் அந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்வராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம் சார்ந்த தொடர் பதிவுகளை கொடுத்து வருகிறோம். அதில் இன்று ஜோதிடத்தில் பஞ்ச அங்கங்களில் ஒன்றான வாயு தத்துவத்தை காரகத்துவமான கொண்ட கரணங்களில் 6வது கரணம் என்ற வணிசை கரணம் சார்ந்த தகவலாக இந்த காணொளி இருக்கும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மிருகம் என்று பார்க்கும் பொழுது எருதும் காளையும், கிரகம் என்று பார்க்கும் பொழுது சூரியன், கிழமைக்கு செவ்வாய், தேவர் என்று பார்க்கும் பொழுது ஸ்ரீதேவி, மலர் என்று பார்க்கும்போது நீலலோசனம், ஆகாரம் என்று பார்க்கும் பொழுது தயிர், பூசுவது மஞ்சள், ஆபரணம் வித்ருவம், தூபம் சங்குப்பொடி, வஸ்திரம் கம்பளி, பாத்திரம் பஞ்சலோகம், விலங்கு வளர்பிறையில் பசுமாடு, தேய்பிறையில் எருது, பொதுவான உருவம் என்று பார்க்கும் பொழுது நந்தி, அடையாள குறியீடு சுரபி என்பதாகும். இதன் தேவதை லட்சுமி. அரியலூர் திருமலப்பாடி நந்தீஸ்வரன் கோவில் இதற்கு உகந்த கர்ணநாதன் என்று பார்க்கும் பொழுது நந்தி. அந்த நந்தி திருமலப்பாடியில் இருக்கக்கூடிய நந்தியை காலகாலமாக வணங்கி வருகிறார்கள். அதன் மூலம் நல்ல மாற்றத்தையும் நல்ல ஏற்றத்தையும் நல்ல வளர்ச்சியும் தருகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. வணிசைகரணம் என்பது வணிகர் என்ற சொல்லிலிருந்து மறிவு வணிசைகரணம் என்ற சொல்லாக மாறியிருக்கிறது. இது பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொள்வது சாலச் சிறந்தது. பிறரை விட இக்கரணத்தில் பிறந்தவர்கள் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்ட பிறகு வாழ்க்கையினுடைய தன்னுடைய தரமாக உயர்ந்திருக்கிறது என்பதை எண்ணற்ற நண்பர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். அடுத்து இது பசுமாடு தானம் செய்வது என்பது இந்த கரணத்தில் பிறந்தவர்களுக்கு மிக சாலச்சிறந்ததாக கருதப்படுகிறது. தானம் செய்ய முடியாதவர்கள் காமதேனு படத்தை வாங்கி தானமாக செய்யலாம். இவர்கள் பெற்ற தாயாருக்கு சேவை செய்வதும் அவர்கள் மனம் நோகாமல் நடந்து கொள்வது மட்டுமே இவர்களுக்கு ஆகச்சிறந்த பரிகாரமாகும். இவர்கள் வேறு எந்த வகையில் புண்ணியம் செய்தாலும் அது பரிகாரமாக செயல்படுவதில்லை. காதல் உணர்வு என்று பார்க்கும் பொழுது இந்த கரணத்தில் பிறந்தவர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களின் மீது அதீத நேசம் உள்ளவர்கள், பெண்களாக இருந்தாலும் ஆண்களின் மீது அதீத நேசம் கொண்டவர்கள். இவர்களினுடைய ராசிப்படியான பல இனிமையான குணங்கள் உண்டு. இவர்கள் ஒரே சமயத்தில் பலரை காதலிக்கின்றனர். பலரிடம் பல பொய்களை சொன்னாலும் அவர்களே பல பொய்களை சொன்னாலும் தங்களிடம் காதலை மட்டும் நிறுத்துவதில்லை என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இவர்களின் காதல் தொடர்கிறது. செய்யும் இடத்தில், வேலை செய்யும் இடத்தில், இவர்கள் நிர்வாகம் நடக்கும் இடத்தில் இவர்களுக்கு காதல் ஏற்படுகிறது. இதனால் பெரும் பிரச்சனைகளையும் சவால்களையும் அவஸ்தைகளையும் சந்திக்கிறார்கள். வியாபாரம், இவர்களிடம் அசாத்திய பேச்சு திறமை உண்டு. ஒரு விஷயத்தை ஒரு நாள் முழுவதும், ஒரு மணி நேரம் முழுவதும் பேசுவார்கள். அதே நேரத்தில் அதே விஷயத்தை தவறு என்று நாள் கணக்கில் மணிக்கணக்கில் வாதாடி வெற்றி பெறக்கூடிய தன்மை உள்ளவர்கள். இவர்களுடைய பேச்சின் போக்கு இவர்களின் மனநிலையை சுட்டி காட்டுவதாக அமைந்துவிடும். இக்கரணம் வியாபார கரணமாக இருப்பதால் இக்கரணத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தத்திலேயே வியாபார குணம் இருக்கும். வியாபாரத்தனம் இல்லாமல் இவர்களால் யாருடனும் இணைந்து செல்வது என்பது சாத்தியமில்லை. இவர்களிடம் சிறந்த நிர்வாகத்திறன் இருக்கும். வியாபாரத்தில் சாதிக்கக்கூடிய திறமையான நிர்வாகத்திறனும் சிறப்பான புத்திசாலித்தனமும் இருப்பதால் இவர்கள் எந்த வகை தொழிலாக இருந்தாலும் முன்னிலைக்கு கொண்டு வந்து விடக்கூடிய தன்மையுள்ளவர்கள். மற்றவர்களிடம் இனிமையாக பேசி தங்களுக்கு வேண்டிய காரியத்தை சாதாரணமாக சாதித்துக் கொள்வார்கள். காரியத்தை திட்டமிட்டு செய்து வெற்றிகளை பெறுவார்கள். கற்பனை வார்த்தைகளை பேசுவரும் பிறருக்கு உறவாதவரும் உலகத்து இணைந்து வாழாதவர்களுமாக இருக்கிறார்கள். கரணத்தில் பிறந்தவர்கள் வெயில் காலத்தில் தயிரை நீர்மோராக்கி வெயிலில் களைத்து வருபவர்களுக்கு குடிக்க கொடுப்பது சாலச்சிறந்த பரிகாரமாக பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பித்தால் கிட்டத்தட்ட 21 நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரையில் விடை தெரியாத நிறைய கேள்விகளுக்கு விடை தெரியறதுக்கான வாய்ப்பை உண்டு பண்ணி தரும். இக்கரணத்தில் பிறந்தவர்கள் வெயில் காலத்தில் தயிரை நீர்மோராக்கி தருவதும் மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு நீர் மற்றும் கொடை சம்பந்தப்பட்ட உதவிகளை செய்யும் பொழுதும் இவர்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சியை கடவுள் அள்ளித்தருகிறார். இவர்கள் வழிபடும் தெய்வத்தை மனம் குளிர மஞ்சள் சாத்தி தயிர் அபிஷேகம் செய்து சங்குப்பொடியை பஞ்சலோகத்தில் வைத்து கலக்கி அப்பொடியினால் அபிஷேகம் செய்து கம்பளி துணி வைத்து நீல லோசன பூக்களால் அர்ச்சித்து
அர்ச்சித்து வழிபட்டு வர தெய்வம் மனம் குளிர்ந்து கர்ணநாதன் பூரண பலமடைய உதவி செய்கிறது. இப்படிப்பட்ட ஒவ்வொரு கரணத்துக்கும் உரிய சின்ன சின்ன விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருத்த மாற்றத்தை உண்டு பண்ணி தரும். அடுத்து, எந்த ஒரு சிவன் கோயிலாக இருந்தாலும் வளர்பிறை பிரதோஷத்தில் திருநீறு, ஜவ்வாது திருநீறு, வாசனை, சிறந்த வாசனை விபூதி வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மூன்று பிரதோஷத்தில், வளர்பிறை பிரதோஷத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வருவதை உங்களால் இயல்பாக காண முடியும் என்பதை கூறி மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கு சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.